Milky Mist Ice Cream. Milky Mist Ice Creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களுக்கு நீங்க இருக்க ஸ்டேஜ்லயே பைல்வான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டாரு. அப்போ ஒரு பெரிய கிசு வெளியிட்டேன். இவரும் லண்டன்ல இருந்து வர்றாங்க, அவங்களும் லண்டன்ல இருந்து வர்றாங்க, காலிக்கிறாங்க. அப்புறம் வேற நடிகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா எப்படி இந்த பைல்வான் ரங்கநாதன் வந்து அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் சொல்லும் போது ஒருத்தர் பேசும்போது நம்ம போய் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டாக கொஞ்சம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேசுனதை வந்து நான் விட்டுட்டேன்னா தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட பேர் வந்து அசிங்கப்படுது. ஸோ யஷ் வந்து ஃபர்ஸ்ட்டாக நடித்தது வந்து ஜம்பதகுடி. அந்த படத்தோட ஹீரோ நான். பிரதர், நான் இனிமேல் இந்த மூவி ஆக்ட் பண்ணல, நான் வந்து மறுபடியும் சீரியலுக்கு போயிடுன்னு சொன்னேன். அப்படியே தம்பி, ஓகே உனக்கு பிடிக்கலையா நீ போன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்னென்னா இன்னொருத்தரை வந்து சொல்லி நான் பெருமை வாங்கிக்கிற அவசியம் இல்லை எனக்கு. நான் வந்து ஹீரோவாக நடித்த ஃபர்ஸ்ட் படம் ஒரு தமிழை, இலங்கையில் பிறந்து லண்டனில் வளர்ந்து ஆந்திராவில் போய் சூப்பர் ஹிட் படம் கொடுக்குறது அதே பெரிய விஷயம். சார், இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி வந்தது, உங்களுக்கும் தெரியும். நீங்கள் பேசுனீங்க ப்ரெஸ் மீட்டில், நடந்த ஒரு விஷயத்த, நடந்த ஒரு ஃபேக்டை உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் சொன்னீங்க. பட் அது வந்து ஃபேன்ஸ் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. நீங்கள் வந்து யாஷ் சாரை வந்து அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் யாஷ் சார்கிட்ட பேசுனீங்களா அதுக்கப்புறம்? இல்லை அவர் உங்ககிட்ட அதை பேசினாரா? டிட் யூ கிளியர்? இல்லை, ஆக்சுவலி எப்படின்னா எனக்கு அது படிக்கும் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவர் செஞ்சதை சொல்லி காட்டுறேன்னு. நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா அது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் சில ராங் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டைம் எனக்கு வந்து யாராவது கரெக்டாக அட்வைஸ் பண்ணியிருந்தா. இப்போ நான் தெலுங்கில் பீக்கில் இருக்கும்போது தெலுங்கை விட்டுட்டு வந்து ஒரு 3 years தமிழில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ தெலுங்கை தொடர்ந்து ஒரு 3 films ஹிட் கொடுத்துட்டோம்னா ஸ்டார். நான் அதை பண்ணாமல் இங்கே வந்துட்டேன்ல. ஸோ அந்த டைம் கரெக்டாக எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா நான் கூட பெரிய ஸ்டாராக இருந்திருப்பேன், அட்லீஸ்ட் தெலுங்காக இருந்திருப்பேன்ல. ஸோ இங்கே வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்னா, பட் நான் சொன்ன விதத்தை வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட் முடியும் போது கடைசியாக அவங்க கேள்வி கேட்டோன்னே அந்த கிளம்புற அவசரத்தில் டக்குன்னு பேசுனதால அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் அதை எடிட் கூட தப்பாக போட்டாங்க. அவங்க போர்ட்ரே பண்ணால் அப்படி தான் இருந்துச்சு. நான் பண்ணதை சொல்லி காட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்டவனே இல்லை நான். ஓகே, நான் சொல்லக்கூடாது அதை பற்றி. நான் நிறைய எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்றது வந்து மற்றவங்களுக்கு தெரியும். பட் நான் சொல்லி காட்ட மாட்டேன். இது வந்து நான் என்ன சொன்னேன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போ எனக்கு வந்து நிழல் ரவி சார் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி ரோஜா வந்து எனக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணார். நான் அப்போ அவர் கூட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அவர் எப்படி வந்தார் இண்டஸ்ட்ரிக்கு, எப்படி பிஹேவ் பண்ணலாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து ரீசெண்டாக மீட் பண்ணும்போது சொன்னார், ஆகாஷ் நான் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் தமிழ்னு சொல்லி தெரிஞ்சது. நிழல் சார் தமிழ்னு சொன்னால் அவங்க சொன்னாங்களாம் வெப் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே, சார் எங்கள் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கே மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தது ஒரு தமிழ் பையன் நடித்த படம் தான் ஆனந்தம். யாருன்னு கேட்டோன்னா ஆகாஷ்னா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவரோட தான் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எப்படின்னா யஷோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ யஷ் வந்து ஃபஸ்ட்டாக நடித்தது வந்து ஜம்பதகுடி. அந்த படத்தோட ஹீரோ நான். ஓகே, ஸோ நான் அங்கே என்ன சொன்னேன்னா வந்து இப்போ இது வந்து யாஷ் வந்து இப்போ ஓப்பனாக வந்து யாஷுக்கு தெரியும். யாஷ் இங்கே வந்து நீங்கள் யாஷை கேட்டிங்கன்னா சரி யாஷ்ன்ற சொன்னால் கூட அது யாஷ் இல்லை யஷ்ன்றாங்க. எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க யஷ். ஸோ யஷ் வந்து என்னென்னா வந்து ஒரு நாள் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரதர், நான் இனிமேல் இந்த மூவி ஆக்ட் பண்ணல, நான் வந்து மறுபடியும் சீரியலுக்கு போயிடுன்னு சொன்னார். கேட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தோ அப்போ அவர் சொன்னார் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து கரெக்டான டிரான்ஸ்போர்ட் கொடுக்கல. ஏன்னா அவர் சீரியலில் வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் சீரியலில் ஹீரோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இங்கே வந்து அப்படின்னா இது மூவி ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கு என்னென்னா நான் ஹீரோ நடித்த ஆனந்தம் படம் வந்து சூப்பர் ஹிட்டு, பெங்களூரோட நல்லா போச்சுது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீரோ கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க, தனிக்காரு சாப்பாடு எல்லாமே தனியாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ யஷ் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா நான் வந்து சீரியலில் ஹீரோ பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன், பட் இவங்க வந்து எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது உண்மை தான், நானும் பார்த்தேன். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவருக்கு கேட்டால் கொடுக்க வேண்டிய மாதிரியாக கொடுக்கல. ஸோ அப்போ நான் வந்து பிரதர் உங்களுக்கு ஃபீல் பண்ணாங்க சொல்லிவிட்டு அவரை என் கூட சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானே உங்களை கொண்டு வந்து இனிமேல் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு தனி கார் கொடுத்துருக்காங்க, நானே உங்களை கொண்டு ட்ராப் பண்ணுறேன், நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். இது ஏன் இப்போ பொதுவாக வந்து வேறு யாராவது பண்ணுவாங்களா?
இப்போ பொதுவாக வந்து அப்படியே தம்பி ஓகே உனக்கு பிடிக்கலையா நீ போன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்னென்னா யஷை பார்க்கும்போது வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ ஒரு கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மனசு தோணுச்சு. நான் வந்து தெலுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் 104 படம் பண்ணுறேன். ஸோ அவருக்கு வந்து இல்லை பிரதர், இப்போ நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் படம் தெலுங்கில் பண்ணும்போது வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதே இது வந்து எனக்கு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் சினிமா. அப்போ நான் வந்து சூப்பர் ஸ்டார் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி அவரை வந்து எனக்கு இந்த நான் மூவி பண்ணல நான் சீரியலுக்கு போகிறேன்னு சொன்ன அவரை வந்து இல்லை தொடர்ந்து பண்ணுறதுக்கு நான் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அன்பாக பேசி அந்த டைம் வந்து ஒருவேளை அவர் வந்து போயிருந்தாருன்னா இப்படி ஒரு கேஜிஎஃப் இப்படி கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே பெருமை சேர்க்குற அளவுக்கு வந்து யஷ் பண்ணியிருக்கான்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் தெரியப்படுத்தினேன். இப்படிதான் உங்களுக்கு அப்போ பேசும்போது அப்போ அந்த இப்போ என்னால் டக் ஜம்ப்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்தார், அப்போ அவரை சாப்பிட வச்சிருந்தேன், அப்போ சாப்பாடு போட்டது எல்லாத்தையும் சொல்லி காட்டுற மாதிரி போட்டாங்க. அப்படி இல்லை, அது வந்து பேசும்போது அப்படி வந்துச்சுன்னா பேசும்போது அந்த இன்ஸ்டன்ட் எனக்கு அப்படி மைண்டுக்கு வந்து சொன்னேன் அப்படியே. ஆனால் ஃபாஸ்ட்டாக சொன்னேன். அதை இவங்க எடிட் பண்ணி சில யூடியூப் சேனல் இருக்குல்ல, ஏன்னா மக்களும் வந்து அப்படி தான் இருக்காங்க. இப்போ நான் வந்து என்னை பற்றி நீங்கள் பெருமையாக போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க, கான்ட்ரவர்சியெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இதாகுது. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா பேட் இமேஜ் ஆகுது இல்லை. இப்போ ஒரு சேனலுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய வியூஸ் பண்ணும் போது ஒரு ஹீரோ வந்து தப்பாக நினைப்பாங்க பார்க்குறவங்க. ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இப்போ பார்க்காதவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இவர் வந்து ஒரு மாதிரி இருக்கார், ஆட்டிடியூடாக பேசுகிறாரு, ஒவ்வொன்றையும் இதாகும்ல. ஸோ அதனால தான் இதை அவாய்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இன்னொரு சேனல் கூட கேட்டாங்க, நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு பேசினா இப்போ எப்படின்னா இப்போ நான் உண்மையை சொல்ல போய் ஓகே அது வந்து ஒரு தப்பாக வந்து யாராவது போட்டு இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்னென்னா எனக்கு சந்தோஷம். எப்படி ஒரு நிலவரி சாருக்கு வந்து என்னை பற்றி கேட்கும்போது சந்தோஷத்தில் வந்து எனக்கு சொன்னாரோ அதே மாதிரி தான். ஓகே பட் ஆனால் என்னென்னா வந்து எங்கிட்ட இருந்த யஷ் பிரதரோட நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து யஷ் பிரதர் பேச முடியலை. ஸோ ஒருவேளை நான் அவர் பேசுறதுக்க மாட்டார். பட் பார்க்குறவங்க சில பேர் வந்து நடந்த அங்கே அன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். ஸோ நான் வந்து இப்போ எப்படின்னா எனக்கு அதில் ரொம்ப ஹர்ட்டான விஷயம் அப்படின்னா இவர் வந்து இவருக்கு பெருமை சேர்க்கிறார். அது சிலர் போட்டாங்க, இவர் யார் என்ன வந்து அதான். அப்போ அங்கே ஜெயாகாஷ் போட்டால் நீ போய் கூகுளில் ஜெயாகாஷ் டைப் பண்ணால் ஜெயாகாஷ் யார். இப்போ நான் வந்து என்னை பற்றி நான் பெருமையாக சொல்ல அவசியம் இல்லை, இன்னொருத்தரை வந்து சொல்லி நான் பெருமை வாங்கிக்கிற அவசியம் இல்லை. எனக்கு பெரிய பெருமையை நான் ஃபீல் பண்ணுற விஷயம் எப்படின்னா நான் வந்து ஹீரோவாக நடித்த ஃபர்ஸ்ட் படம் ஒரு தமிழன் எங்கேயோ பிறந்து இலங்கையில் பிறந்து லண்டனில் வளர்ந்து ஆந்திராவில் போய் சூப்பர் ஹிட் படம் கொடுக்குறது அதே பெரிய விஷயம். இப்போதான் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு இன்னொரு மொழியில் போய் நான் நடித்து எவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்து நான் அங்கேருந்து மறுபடியும் தமிழுக்கு வரும்போது ஏன் டேட்ஸுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 படத்தோட அட்வான்ஸை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பி கொடுத்தா வந்து நடித்தேன். ஓகே ஸோ நான் எல்லாத்தையும் நான் பெருமையாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா என்னுடைய ஃபேவரட் ஹீரோ நான் அந்த ஆசை படத்துலேருந்து எனக்கு அஜித் சார்னா அவ்வளோ விருப்பம். ஓகே ஸோ அவர் வந்து நான் ஹீரோ நடித்த ஆனந்தம் படம் சூப்பர் ஹிட்டான டைம் அங்கே வந்து ரெட் படம் ஷூட்டிங்கில் இருந்தார். இப்போ ஞாபகம் எனக்கு 7 acres ஸ்டூடியோவில் இருந்தார். என்னை வந்து அப்போ சுரேஷ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி இப்படி அஜித் சார் உங்களை பார்க்கணுமா, ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ ஒரு தமிழ் பையன் சொன்னோன்னே பார்க்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அவர் கூட என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவரோட ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் என்னை எப்போ எங்கள் சென்னையில் பார்த்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ அன்பை கொடுக்குற அஜித் சார். அது எனக்கு பெரிய பெருமை. இப்போ அவங்களுக்கு நான் வந்து இப்போ யஷை பற்றி சொல்லித்தான் நான் பெருமை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நான் அது ஒரு ஃப்ளோவில் கேட்கும்போது சொன்னேன், அவ்வளோதான். அதை வந்து சில பேர் கிரியேட் பண்ணாங்க. அதில் இப்போ எனக்கு பெரிய வேதனையாக இருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் மக்கள் வந்து அதுக்கு வந்து என்னை பற்றி தப்பாக போட்டிருந்தாங்க கமெண்ட்டு. சரி நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. பட் என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்கள ஃபேன்ஸ் அவங்க வந்து திருப்பி அதுக்கு போய் கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் ஆனால் அது தேவையில்லாத விஷயம். அதான் அதனால் நான் வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பட் உங்கள் பிஆர் வந்து என்னை ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இதில் வந்து கிளாரிட்டி கொடுத்தேன். ஒன் மோர் திங் இன்னொன்று என்னென்னா இப்போ ரீசெண்டாக கூட சரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள ஈஸியாக பேசிடலாம், தப்பா பேசிவிட்டு அவங்க வந்து கான்ட்ரவர்சி ஆக்கிடலாம், அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நடக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தங்க சுற்றி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்க ஸ்டேஜ்லேயே பைல்வான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டாரு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கும். பட் ஹவு டிட் யூ டேக்கிள் தட்? ஏன்னா ஆக்டர்ஸ் லைஃப்ல இது ஒரு பார்ட் ஆகிடுச்சு. இல்லை ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் சும்மா கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி ஒரு காசிப் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி. நான் வந்த புதுசுலேயே வந்தோடனே வந்துருச்சு. வந்தோடனே ஒரு மேக்ஸினில் போட்டாங்க. நான் ரோஜாவனம் படம் பண்ணிட்டு இருக்கும்போதே போட்டாங்க. எனக்கு அப்பயே ஒரு மேட்ச் ஷாக் ஆகிடுச்சு.
ஸோ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு சந்தேகத்தை வந்து உண்டாக்கணுன்றதுக்காக தான் நான் மெயினாக தெலுங்குலேயே ஃபோக்கஸ் பண்ணேன், தமிழ்லேயே பண்ணலை. என்னால் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கட்டுறக்கூடாது, நான் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அதால் வந்து சரி ஓகே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு, இதால் பேடாக இருக்கணுன்றதுக்காக நான் இங்கே தமிழ்லேயே பண்ணல. ஏன்னா அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா அந்த காசிப்பு, அதான் கோஇன்சிடென்ஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆசை, சின்ன வயசில் டான்ஸர் ஆகணும், பிரபுதாசா மாதிரி ஆகணும் ஆசை எனக்கு. ஸோ அதுக்காக நான் தமிழே லண்டனில் கற்றுக்கிட்டேன், தமிழ்லேருந்து பேசுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்காக மெயின் நடிக்கிறதுக்கு ஆசைக்காக. பட் எங்கள் அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்காக வந்து டிகிரி முடித்தேன். டிகிரி முடித்தோடனே வந்து ஜஸ்ட் கேஷுவலாக வந்து இங்கே வரும்போது சான்ஸ் வந்துச்சு, உடனே எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் சான்ஸை. பட் இங்கே இந்த மாதிரி ஒரு காசிப் வருதுன்னொன்னே இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுக்காக நான் தெலுங்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எப்போ அந்த கோசிப்பெல்லாம் அடங்கிச்சோ அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன் தமிழுக்கே வந்தேன். ஆனால் எப்படி இந்த பயில்வான் ரங்கநாதன் வந்து அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் சொல்லும்போது எனக்கு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, சொன்னோடனே எனக்கு ஏய் இன்னையா நீ பேச அந்த மாதிரி தான் நான் ஒரு மாதிரி சும்மா போய்கிட்டு இந்த சம்மந்தம் இல்லாமல் பேசும்போது எப்படி இருக்கும் அப்படி பேசுனேன். அதே வந்து ஜூம் பண்ணி போட்டாங்க சில பேர். அவங்க சொன்னோன்னே அவர் வந்து பாருங்க அவர் வந்து சிரிக்கிறாரு, நான் வந்து அதாவது என்னையா பண்ணுறேன்ற மாதிரி அப்படிதான். அதுக்கப்புறம் வந்து சரி ஒருத்தர் பேசும்போது நம்ம போய் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டாக கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேசுனதை வந்து நான் விட்டுட்டேன்னா தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட பேர் வந்து அசிங்கப்படுது. ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்புறம் நான் எழுந்து போய் நீங்கள் சொல்கிற தப்பு, நான் வந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிரபுதேவா சார் மாதிரி நான் ஒரு டான்ஸர் ஆகணும் தான் ஆசைப்பட்டு வந்தேன், இதுதான் ஓகே நீங்கள் சொல்கிறலாம் போய் அப்படியே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கிளியர் பண்ணேன். அண்ட் நிறைய பேப்பரில் கூட சார் எல்லாரோட ஃபோட்டோஸுமே வச்சுட்டாங்க. இவர் பேசின ஒரு விஷயம், இது மாதிரி ஒருத்தர் பண்ணிடுற ஒரு விஷயம் வந்து எல்லா யூடியூப்லேயும் தம்ப்நெயிலாகவும் எல்லா மேகசின்ஸ்லையும் உங்கள் ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ அண்ட் சங்கீதா ஃபோட்டோ, இவங்க ஃபோட்டோ எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ டிட் யூ ஹேவ் டு கிளியர் தட் அவர் இல்லை பரவாயில்ல தே வில் அண்டர்ஸ்டாண்டுங்கிற மாதிரி விட்டிங்களா? இல்லை இப்போ நான் வந்து இப்போ அவர் எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் போய் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கு இது எப்படி உருவாச்சுன்னு எனக்கு எங்கேருந்து ஸ்பார்க் வந்ததுன்னே தெரில. ஒன்லி கனெக்ஷன் என்னவாக இருக்கும், நான் வந்து லண்டன்லேருந்து வந்ததாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை வச்சு இப்படி பண்ணிட்டாங்க யாரோ. அண்ட் தட் ஒன் திங் இஸ் எனஃப். இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணல, அதுதான் சொல்கிறேன். அதை வச்சு யாரோ அவங்களுக்கு வேண்டாதவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பழி ஆடாக்கிட்டாங்க, தட்ஸ் இட். ஸோ நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும். அண்ட் தட் பர்டிகுலர் ஆக்டரோட ஃபேன்ஸ்மே சில பேர் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை அப்யூஸ் பண்ணது அதெல்லாம் விஷயமும் இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ யாரும் என்ன டேரக்டாக எதுவுமே பண்ணல, பட் சொல்கிறேன். பட் என்ன நான் வந்து அவங்க தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த எண்ணமே எனக்கு இல்லைன்றதுக்காக தான் நான் வந்து தமிழ்லேயே ஆக்ட் பண்ணாமல் தெலுங்கு கன்னடம் நடிச்சிட்டு இருந்தேன். சரி இப்போ ஓகே இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்றதுக்கப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் ஆனந்தம் படம் மூலமாக திருப்பி வந்தேன் அவங்களுக்கு. ஸோ இப்போ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படி நடக்குதுன்னே தெரில. இல்லை அதான் அது வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தரோட பேரை கெடுக்கிறது, அவங்க ஃபேமஸ் ஆனதுக்காக. இப்போ பயில்வான் ரங்கநாதன் பண்ணுறலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பு. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக வந்து தேவையில்லாமல் ஒரு செலிபிரிட்டியோட ஃபேமிலியை வந்து இது பண்ணுறது பேசுகிறோம். அண்ட் சார் இப்போது என்ட்ரி பார்த்தீங்கன்னா சினிமா என்ட்ரி பார்க்கும்போது யூ ஹேவ் த பர்சனாலிட்டி, யூ ஹேவ் தி டேலண்ட். பட் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் வைப்பாங்க, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தாண்டி தான் ஒருத்தர் வந்து ஆக்டர் ஆக முடியுது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக லாஸ்ட் 10-15 இயர்ஸாக அப்படி இருந்தது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, இன்ஸ்டாகிராமில் யார் நிறைய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்களோ, யாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, யார் ரீல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக என்ட்ரி கிடச்சிருது. இது ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தாலும் அந்த கோர் ஆக்டர்ஸ்க்கு ஆக்டிங் வந்து ப்ராப்பராக கற்றுட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா? ஆர் ஹவு டு யூ சீ திஸ் எவல்யூஷன்? இல்லை இப்போ என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி நடிகர்கள்லாம் வந்து போய் சான்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்களா, ஒரு ஆஃபீஸாக வர வேண்டியிருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் தானே, இது அவங்களுடைய ஆக்டிங் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த இன்ஸ்டாகிராம், இப்போ ரீல்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் நிறைய டேலண்ட் இருக்கவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அது தப்பு இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த டைம் எதுவுமே நாங்கள் வந்து பண்ண டான்ஸ் ப்ரோக்ராமை வந்து வீடியோ எடுத்து அதை கொண்டு தான் காட்டணும் அவங்க பார்க்கணும். ஆமாம். பட் கடவுள் புண்ணியத்தில் நான் எந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டும் பண்ணல, அவங்களாம் என்னை கூப்பிட்டாங்க, நடித்தேன், அவ்வளோதான். ஒரு ஆடிஷன் பண்ணாங்க, நான் வந்து அது பேச சீசர் இருக்காம சும்மா ஜாலியாக பண்ணிவிட்டு போயிட்டேன். பட் அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு அது கேட்டாக இருந்துச்சு, செலக்ட் பண்ணாங்க ரோஜாவத்தில். தென் சீரியல் கூட அதே மாதிரி தான். இப்போ நீதான் அந்த பொன் வசந்தம் பண்ணும்போது அப்படியே ஒரு டைரெக்டாக ஷூட் தான், டைரக்ட் ஷூட் போனால் நடித்தேன், அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்கள் கூட வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, நிறைய உங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்லாம் சொன்னீங்க, உங்கள் லவ் ஸ்டோரியும் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் டெஃபினெட்லி விஷிங் யூ டு கெட் லாட் ஆஃப் சக்ஸஸ். ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இன்னும் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் விஷ் பண்ணுற எல்லா சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்தியா கிளிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Taste the
Milky Mist ice cream. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.